வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்ப நம்ம குமார சம்பவம் படத்தோட ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இளங்கோ வந்து ஒரு சோஷியலிஸ்ட் அண்ட் போராளி. அவர் வந்து மர்மமான முறையில தன்னோட வீட்டுல இறந்து கிடக்குறாரு. அந்த கொலை இன்வெஸ்டிகேட் பண்ற போலீஸ் ஒரு பக்கமும் குமரன் ஒரு பக்கமும் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, என்ன சம்பவம் நடக்குது அப்படிங்கிறது தான் மீதி கதையே. பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேம் குமரனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம். ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல, பட் அதனால யதார்த்தமாவும் நல்லாவும் நடிச்சிருக்காரு. ஜிஎம் குமார் சார் அண்ட் இளங்கோ அவங்களோட எமோஷனல் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. கொடுத்த கேரக்டர் கரெக்டா பண்ணியிருக்காங்க. பாலசரவணன் அண்ட் வினோத்தோட காமெடி ட்ராக் அண்ட் ஒன் லைனர் வந்து நிறைய இடத்துல தியேட்டர்ல ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இந்த படத்துல ஃபீமேல் கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளவா பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அச்சு ராஜமணியோட மியூசிக் வந்து ஓகேவா இருக்கு. படத்தோட டேரக்டர் வேணுகோபால் வந்து காமெடிக்குன்னு மெனக்கிட்டு இந்த ஸ்கிரிப்டை எழுதுன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. கொஞ்சம் காமெடி சீன்ஸ் வந்து நிறைய இடத்துல ரொம்பவே செகண்ட் ஹாஃப்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளைமேக்ஸோட முடிச்சிருந்தாங்க. பட் இந்த படத்தோட பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை சொல்றாங்க. ஸோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் பெட்டரா வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகிருக்கும். ஆக மொத்தத்தில் இது யாருக்கான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து இது ஒரு ஆவரேஜ் ஒன் டைம் வாட்சபிள் மூவி அமையும். இந்த குமார சம்பவத்துல வந்து இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தா இந்த குமார சம்பவம் வேற லெவல் சம்பவமா கண்டிப்பா மாறி இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன தாட் என்னன்னா, இந்த கான்செப்டை ஒரு வெப் சீரிஸா எடுத்திருந்தா இன்னும் பெட்டரா மக்களுக்கு போய் ரீச் ஆயிருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இந்த காலத்துல வந்து இந்த ஒரு கத்தி குத்து சண்டை அப்படிங்கிற படம் தான் வந்து பெரிய பெரிய ஸ்கிரீன்ஸ் நிறைய ஸ்கிரீன்ஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து பெரிய பெரிய படம்லாம் வந்து எல்லா தியேட்டர்ஸையும் வந்து ஆக்குபை பண்ணிருக்கு. இந்த படம் வந்து ஒரு கிளீன் யூ சர்டிஃபிகேட் படம், எந்த ஒரு வல்காரிட்டியும் கிடையாது. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு படம் அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். பட் இந்த மாதிரி படத்துக்கு சான்ஸ் கொடுத்தா தானே ஓடும். படம் வந்து மக்கள் பார்த்தா தானே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அதை வந்து ஓட வைக்கணுமா வேணாமான்னு யோசிப்பாங்க. சான்ஸே குடிக்காம படம் எப்படி ஓடும்னு தெரியல.